ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஆல் செட் ரெடி சிபி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட லெஃப்ட் சைடு ஹெட்லைட்டில் பிரைட் பல்ப் போயிடுச்சு. ஸோ ஒரே பல்பு தான், அதில் டிம்மும் இருக்கும் பிரைட்டும் இருக்கும். ஸோ பல்ப் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6055 தான் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷனு. அது கூட H4னு போட்டிருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா கிளியராக தெரியும், டிம் எரியுது, பிரைட் எரியல. ஓகேங்களா? ஸோ இதான் பிரைட். ஸோ இந்த சைடு மட்டும் எரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த H4 என்னன்னு தெரியணும். அதுக்கு என்னன்னா ஒரு சாக்கெட்டு. ஸோ காரில் அந்த ஹெட்லாம்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் இருக்கும். நம்மளுது பார்த்தீங்கன்னா H4 சாக்கெட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரியான பல்பு. ஸோ அந்த சாக்கெட்டில் ஃபிட் ஆகக்கூடிய பல்பு இதில் பார்த்தீங்கன்னா H4க்குன்னு சொல்லிட்டு கீழே அந்த கனெக்டர் பாருங்க மாறி இருக்கும். H4, H1, H11ன்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஹெட்லாம்பில் H4 இருக்குது. அதுக்கான பல்பு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ சேம் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ 6055 H4. ஓகேங்களா? வாங்கியாச்சு. இது நான் எப்படி எனக்கு H4னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் மேனுவல் எடுத்து பார்த்துட்டு அதில் பல்பு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிங்கன்னா அதிலே போட்டிருக்கும். ஹெட்லைட்டுக்கு H4 5560 அந்த ரேட்டிங் வச்சு நம்ம வாங்கிடலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் பல்பு. அதே மாதிரி இதுலையும் நீங்கள் செக் பண்ணலாம். இது நான் நெட்லேருந்து எடுத்த இமேஜ். பட் இங்கேயுமே எழுதியிருக்கும் என்ன வாட்டேஜ் என்னன்றது எழுதியிருக்கும். ஸோ இப்போ மாத்திர பொசிஷன் பார்க்கலாம். இந்த ஹெட்லாம்புக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தான் அதை மாற்றுறதுக்கான சாக்கெட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பேக் சைட் பாருங்கள். அங்கே இருக்கா, அதுக்குள்ளே தான் ஹெட்லாம்ப் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயர் போகிற அந்த சாக்கெட்டை கழட்டணும். அந்த சாக்கெட் தான் பார்த்தீங்கன்னா H4க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். H4னா அந்த 3 பின்னு, அது நீங்கள் பார்க்க தான் புரியும். இது பார்த்துட்டா கொஞ்சம் டைட்டாகவே தான் பிடிச்சிருக்கும். ஸோ வெறும் கையால் டக்குன்னு இழுத்தாலாம் வராது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பொறுமையாக ஸ்லோவாக வெளில தள்ளிட்டே வரணும். 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 3 பாயிண்ட்டில் ஸ்லோவாக தள்ளிட்டே வந்தீங்கன்னாக்கா அது அப்படியே வெளில வந்துடும். அவ்வளோதான். வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறது டஸ்ட் கவர். அந்த டஸ்ட் கவர் ரிமூவ் பண்ணணும். அது ஜஸ்ட் பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். ஓகேவா? இப்போ டஸ்ட் கவர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளால் ஹெட்லாம்பை பார்க்க முடியுது. அந்த ஹெட்லாம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளிப்பில் தான் நிற்கும். கிளிப்பும் பார்த்தீங்கன்னா நார்மல் இரும்பு கம்பி தான் அந்த கிளிப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு அழுத்தினீங்கன்னா வெளில ஓடி அந்த கிளிப். அவ்வளோதான். வந்துருச்சா? அதே மாதிரி அந்த சைடு. ஸோ 2 சைடு இருக்கும். இந்த பக்கம் ஒரு அழுத்தினீங்கன்னா இந்த சைடும் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கிளிப் வந்துருச்சா? இப்போ பல்பை சும்மா இழுத்தினாலே வந்துடும். இந்த சுற்றுறது கூட எதுவுமே இல்லை. ஸோ பல்பு எடுத்தாச்சு. இதான் நம்மளோட ஃபெயிலான பல்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம புது பல்பு எடுப்போம். நம்ம வாங்கிக்கிறது ஃபிலிப்ஸ் H4 5560 H4 பல்பு. ஓகேங்களா? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 130 rupees MRP. பட் நமக்கு 100 rupeesக்கே கிடச்சிது. உங்களுக்கு என்ன ப்ரீமியம் பல்ப்ஸ் வாங்கி போடலாம். பட் நம்ம யூஸ்க்கு இது தரமாக தெரிஞ்சு போதும். இது நார்மல் ஹாலஜன் பல்பு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி H4 பல்பு. அதே மாதிரி 3 இருக்கா? ஃபிலமெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஓகே. அந்த மேலேயும் நீங்கள் ஸ்பெக்கு படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த பல்பை எடுத்த இடத்துல ஜஸ்ட் வைக்க வேண்டியதான். அது கரெக்டாக அதுவே போய் சீட் ஆகிக்கும். ஏன்னா அந்த சாக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜில் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ், அந்த கம்பி அந்த பக்கம் ஒரு ப்ரெஸ். ஸோ இது லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டஸ்ட்டு கவர் அதை எடுத்து மாட்ட வேண்டியதான். நம்ம எப்படி கட்டமோ அதே தான். இதுக்கான மொத்த டைமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 minutes தான். பட் இது நீங்கள் வெளில கொடுத்து மாற்றினா 200-250 rupees கம்பெனியில் சார்ஜ் வாங்குறாங்க ஒரு சைட் பல்ப் மாட்டுறதுக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அதிலே லேபர் சார்ஜ் கட் பண்ணலாம். அண்ட் இது ஹைவேஸில் எங்கேயாவது நமக்கு போன மாதிரி போச்சு அப்படின்னா கூட ஈஸியாக மாற்றிக்கலாம், கடை மட்டும் பக்கத்தில் தெரிஞ்சுதுன்னா. இது வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் தான். நம்ம முன்னாடி அப்படியே தான் இழுத்தோம் டஸ்ட் கவர். அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ டஸ்ட் கவர் போட்டாச்சு. இப்போ நமக்கு அந்த 3 பாயிண்ட் தெரியுதா? அந்த 3 பாயிண்ட் தான் பவர் சப்ளை. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கழட்டின அந்த சாக்கெட்டை எடுத்து அதே மாதிரி வச்சு அழுத்த வேண்டியதான். இதில் தப்பாக போடுறதுக்கோ மாற்றி போடுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக அந்தந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், எங்கேயுமே கட்டோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டோ மோஸ்ட்லி இல்லை. ஆக்சுவல் டைமே இவ்வளோ தான் ஆகுது. ஸோ 3 minutes மேக்ஸ், அவ்வளோதான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைட்டு போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி லைட்டிங்லாம் போடுறீங்கன்னா எப்பவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போடுங்க. அதான் நல்ல பழக்கம். ஏன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகும். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிம் எரியுது.
பிரைட்டு. பக்கா நம்ம பண்ணது வெற்றிகரமாக முடிஞ்சுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது எல்லா காருக்குமே காமன் ப்ரொசீஜர் தான்.